Hi, I'll welcome back to our session. மே மந்தோட இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வரைக்கும் நடந்ததை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு தி இம்பார்ட்டன்ட் டேஸ், May 1 நம்ம என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம்? இன்டர்நேஷ்னல் லேபர் டே அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயரோட தீம் என்ன கொடுத்துருக்காங்க? சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் அ சேஞ்சிங் கிளைமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வை? பிகாஸ் இப்போது இந்த வெயிலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க, நிறைய பேர் வந்து இறக்குறாங்க பிகாஸ் ஆஃப் த ஸ்கார்ச்சிங் ரெயின் சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு சன் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் கிளைமேட். ஸோ இந்த இயரோட தீம் அதனால என்ன வச்சுருக்காங்க? சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் அ சேஞ்சிங் கிளைமேட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? அதே May 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பர்டிகுலர் May 1 தான் என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு ஆஃப்டர் த பார்ட்டிஷன் ஆஃப் பாம்பே. பாம்பேயை வந்து பிரிச்சதுக்கு அப்புறமா பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ் தட் த பீப்புள் வேர் ஸ்போக்கன், மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தனி ஸ்டேட்டாக பிரிச்சாங்க. ஸோ இது மகாராஷ்டிரா டே அல்லது குஜராத் ஸ்டேட் ஃபார்மேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல கூட இதை வந்து நம்ம பார்த்துருந்தோம், இன்னைக்குல நேத்து. ஓகேவா? ஸோ வைஸ் அட்மைரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அசியூம்ஸ் அஸ் சார்ஜ் அஸ் வைஸ் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப். நேவல் ஸ்டாஃபோட வைஸ் சீஃபா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க? வைஸ் அட்மைரல் கிருஷ்ண சுவாமிநாதனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, DRDO வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சப்மரைன் மிசைல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. ஸோ தட் இஸ் லாங் ரேஞ்ச் ஆன்டி சப்மரைன் மிசைல் சிஸ்டம். அதை வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்தாங்கன்னா DRDO. ஸ்மார்ட்னா என்னது? சூப்பர் சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ. நியூ ஹெர்பிவரஸ் மீடியம் சைஸ்ட் டைனோசரஸ் சக்கிசாரோஸ் ஸ்னீக்குல் டிஸ்கவர்ட் இன் அர்ஜென்டினா. ஓகேவா? ஸோ அர்ஜென்டினால என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியூ ஹெர்பிவரஸ் மீடியம் சைஸ் டைனோசரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சக்கிசாரோஸ் ஸ்னீக்குல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியா இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் தி 46th அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங். ஓகேவா? ஸோ இந்த அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் வந்து 46th எடிஷன் எங்கே நடக்க போகுது? கொச்சி, கேரளால நடக்க போகுது. யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க? இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் வினய் வீர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ ஹூ இஸ் வினய் வீர்? ஹி இஸ் அ ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். New spider named Nucetia chaparajnirvin found in Rajasthan. ஓகேவா? ஸோ Fusetia chaparajnirvin அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் a new spider species. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம ஒரு நியூ ஹெர்பிவரஸ் மீடியம் சைஸ் டைனோசரஸை வந்து பார்த்தோம். அதுக்கு நேம் சக்கிசாரோஸ் ஸ்னீக்குல். அர்ஜென்டினால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல நியூ ஸ்பைடரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பீசிஸ் நேம் என்னது? ஃபியூசிட்டியா சப்பராஜ்னிர்வின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ May 2 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இட் இஸ் அ வேர்ல்டு டியூனா டே. ஓகேவா? சுறாமீன் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்சர்வ் பண்ணப்படுது? டியூனாவோட கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாகுது. ஸோ இன் ஆர்டர் டு கிரியேட் அன் அவேர்னஸ் அபவுட் தி டியூனா ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டியூனா ஸ்பீசிஸ் தட் இஸ் பிளேயிங் இன் த மெரைன் எக்கோசிஸ்டம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாக்டர் பைனா மோடி அப்படிங்கிறவங்கள வந்து ரொம்பவே பாராட்டி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபார் ஹர் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு தி காஸ் ஆஃப் CSR. வாட் இஸ் CSR? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் இஃப் யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல IT கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, that's the duty of that particular corporate company to play an important role in corporate social responsibility. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணணும், சோஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணணும், கோப் அப் பண்ணி வரணும். அதுக்காக டாக்டர் பீனா மோடிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரினவுட் அமெரிக்கன் நாவலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் மேக்கர் பவுல் ஆஸ்டர் பாஸ்ட் அவே. ஸோ பவுல் ஆஸ்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஹி இஸ் a famous novelist and filmmaker. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க? அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ் பிளேபேக் சிங்கராக இருக்கக்கூடிய உமா ரமணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட MD அண்ட் CEOவா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க?
ஹிதேஷ் சேத்தியாவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட எம்டி அண்ட் சிஇஓவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க நிலாவுக்கு வந்து ஒரு மிஷன் அனுப்பியிருக்காங்க. அதோடைய நேம் என்னது, ஐக்யூப் கியூ. ஓகேவா, ஐக்யூப் கியூங்கிறது என்னதுன்னா இட் இஸ் அ பாகிஸ்தான்ஸ் மிசைல் இன் ஆர்டர் டு எக்ஸ்ப்ளோர் தி லூனார் ஏரியா. ஓகேவா, ஸோ இது லூனார் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. May 3 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ பிரஸ் ஃபார் தி பிளானட் ஜேர்னலிசம் இன் த ஃபேஸ் ஆஃப் தி என்விரான்மெண்டல் கிரைசிஸ். ஸோ இதுதான் என்னது வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டேயோட மெயின் தீம். ப்ரோ சைனா லீடர் ஜெரிமியா மனலே எலெக்டட் as PM of சொலமன் ஐலண்ட்ஸ். அதாவது சொலமன் ஐலண்ட்ஸோட பிரைம் மினிஸ்டரா யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ப்ரோ சைனா லீடர் ஜெரிமி மனலே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பார்த்த ஒரு நியூஸ் தான். என்னது, அதாவது ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2024 நடக்க போகுது இல்லையா, அதுல யுஎஸ்ஏக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமுக்கும் யார் லீடு ஸ்பான்சரா இருக்க போறாங்க அப்படின்னா அமுல். ஓகேவா, NPCA and Bank of Namibia collaborated to introduce a UPI style payment system in Namibia. அதாவது NPCA நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் பேங்க் ஆஃப் நமீபியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, they have introduced an UPI. அந்த UPI வந்து என்னது, இட்ஸ் a single payment system through online. அதை நமீபியால என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்ப்போம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டரா இருக்கக்கூடிய தேவன் தாமஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5 வருஷம் ஜெயிலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஐசிசி இம்போஸ்ட் 5 year பேன். அவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பர்டிகுலர் கேம்ல விளையாடக்கூடாது. எதுக்காக, ஆன்டி கரப்ஷன் பிரீச்சஸ்க்காக. ஸோ வேர்ல்டு ஜூனியர் பேட்மிண்டன்ல வந்து யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க, இந்தியா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. எங்க நடக்க போகுது, குவாஹாத்தி, அசாம்ல. பூர்ணிமா தேவி பர்மன் ஹானர்ட் வித் தி கிரீன் ஆஸ்கார் ஒயிட்லி கோல்ட் அவார்ட் 2024. அதாவது கிரீன் ஆஸ்கார் ஒயிட்லி கோல்ட் அவார்ட் 2024 யார் வின் பண்ணிருக்காங்க, பூர்ணிமா தேவி பர்மன் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ அகெயின் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து நம்ம எப்போ ரிலீஸ் பண்றாங்க, May 2 ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா எத்தனாவது ரேங்க்னா 159th ரேங்க் அவுட் ஆஃப் 180 countries that have been participated. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து யாரு, நார்வே. செகண்ட் கண்ட்ரி டென்மார்க். தேர்ட் கண்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன். ஸோ அடுத்து பாருங்க, ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் அஸ்யூம்டு சார்ஜ் ஆஃப் ட்ரைனிங் கமாண்ட் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதாவது ஏர் மார்ஷலா இருக்கக்கூடிய ராகேஷ் கபூர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ட்ரைனிங் கமாண்டரா எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல். ஓகேவா, ஸோ இதோட பிரசிடென்ட்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்த சஞ்சயா குமாரை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. So Indian Air Force took delivery of its second C295 aircraft from Airbus in Spain. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெயின் கிட்ட ஒரு ஏர்பஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து நேம் என்ன அப்படின்னா C295 ஏர்கிராஃப்ட். ஓகேவா, யூபர் கப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். இதுல வந்து சைனா என்ன பண்ணிருக்காங்க, இந்தோனேஷியாவை பீட் பண்ணி அவங்களோட 60th பிளேஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தக்க வச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் event that was happened during this May month. ஓகேவா, hope this session is useful and thank you for watching.